ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. நான் வந்து யூஸ்வலாகவே வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ளேயே மந்த்லி க்ளீனிங் பண்ணிடுவேன். மந்த்லி க்ளீனிங்னால் வந்து இந்த ஹை டஸ்டிங் பண்ணிவிட்டு ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, ப்ளஸ் இந்த விண்டோஸ் எல்லாம் துடைக்கிறது, அது மாதிரி தான் மந்த்லி க்ளீனிங். மற்றபடி இந்த டேபிள் சேரெல்லாம் வந்து 2 days ஒன்ஸ் துடைச்சாலுமே வந்து ரெக்கரண்ட்டாக வந்து டஸ்டிங் ஆகிட்டே தான் இருக்கும். என்னமோ இந்த மந்த் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஆன் அண்ட் ஆஃப் மழை, இந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேலை செய்கிறதுக்கே ஒரு மாதிரி லேசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 20 டேட் ஆகிட்டு இன்றைக்கி தான் பண்ணலான்னு. ஏன்னா அதுவும் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணது. ஃபேன்லாம் பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி பண்ணலாமா வேணாமான்னு சரி ஃபைனலாக பண்ணி முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வேலை ஆரம்பித்தோன்னா அது வந்து அப்படி தான் நினைப்போம். பட் அதில் அப்படி முடியாது. சரி இதையும் செஞ்சிடலாம், நெக்ஸ்ட் இதையும் செஞ்சிடலான்னு அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். காலைல வெயில் பயங்கரமாக அடிச்சதுன்னு துணி போட்டேன். அதை துணி முடிஞ்சு காய வைக்க வர்றதுக்குள்ளேயும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சாதாரணமாக ஃபேனை தொடச்சி வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கிறதே இவ்வளோ ஹெக்டிக்காக இருக்குது. சம்டைம்ஸ் நான் சில வீடெலாம் பார்த்துருக்கேன், பயங்கர க்ளீனாக இருக்கும், டஸ்ட் ஃப்ரீயாக அது மாதிரிலாம். அவங்களாம் எப்படி வேலை செய்வாங்கன்னு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பட் நான் ஒன்றும் அவ்வளோ க்ளீனெல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஒரு 4 days 5 daysக்கு ஒரு வாட்டி இந்த டேபிள் சேர் அதெல்லாம் துடைப்பேன். மந்த்லி ஒன்ஸ் தான் ஃபேன் ஹை டஸ்டிங் அது மாதிரிலாம். ஏன்னா நம்மளாலலாம் வந்து ஒரு மாதிரி கண்டினியூஸாக அவ்வளோ டஸ்ட் ஃப்ரீ வீடுன்றதெல்லாம் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. எனக்கு முடியும் போது செஞ்சுடுவேன், முடியாத போது அப்படியே லேசியாக ஓபி அடிச்சிடுவேன். அது மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது வீட்டை. பெரியவங்க மட்டும் இன்றைக்கி ஸ்கூல் போனாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்கு வெளி ஸ்கூல் போயிருக்காங்க. தம்பிக்கெலாம் ஸ்கூல் இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் எனக்கு லேட்டாக தான் பிக்கப் பண்ண போனோம் அவங்கள. அதனால் சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே தான் வேலையை செஞ்சேன் இன்றைக்கி. டஸ்டிங் பண்ணி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வீடு. ஆனால் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து டஸ்ட் ஆகிடும் எல்லா ஏரியாவும்.